நம்ம உலகநாயகன் எஸ்டிஆர் அதாவது அமர பயங்கரமா நம்பி இருந்திருக்கணும். ஆனா அமரே இந்த மாதிரி தன்னை கொண்டுட்டு தன்னோட இடத்துக்கு வர முயற்சி பண்றான் அப்படின்னு தெரிஞ்சதும் செத்த மாதிரி நடிச்சு பதுங்கி இருந்து பாயும் புலியா நம்ம அமரை வந்து தாக்குறது தான் இந்த மூவியோட கதையா இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் கன்ஃபார்ம் எல்லாம் சொல்ல முடியல. நீங்க நம்ம உலகநாயகனை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பல டிஃப்ரெண்டான லுக்ஸ்ல இருக்காரு. ஒரு இதுல ஷார்ட் ஹேர்ல இருக்காரு, ஒரு இதுல லாங் ஹேர்ல இருக்காரு. இதுல இருந்தே இந்த மாதிரி நம்ம உலகநாயகன் ஒரு லாங் கேப் எடுத்துட்டு தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு மனசை திடமாக்கிக்கிட்டு எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் எஸ்டிஆர் எதிர்க்கிறதுக்காக வந்திருக்கணும். அதே மாதிரி இங்க எஸ்டிஆரோட லுக்ஸையும் கவனிச்சிங்கன்னா அவர் ரங்கராய சக்திவேல் நாயக்கரோட இருக்கும்போது ஃபுல்லாவே கிளீன் ஷேவ்ல தான் இருக்காரு. அதை கிளீன் ஷேவ்னு சொல்ல முடியாது, கிளீன் ஷேவ் பண்ணி ஒரு 2-3 days ஆனா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு லுக்ல தான் இருக்காரு. ஆனா அவர் ரங்கராய சக்திவேல் நாயக்கர் அவரோட இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஃபுல் பியர்ட்ல இருக்காரு. இந்த கதையே எஸ்டிஆர் அப்புறம் உலகநாயகன் இவங்க 2 பேர்ல இருந்தா ஆரம்பிக்குது. நீயும் நானும் ஒன்னா இருக்கோம், ஒன்னா பிணைஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி உலகநாயகன் சொல்றாரு. மேபி இந்த படத்தோட எண்டிங்ல நம்ம உலகநாயகனும் இறந்து போலாம், எஸ்டிஆரும் இறந்து போலாம்.